நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. ஸ்டெப் ஸ்டோன்ஸ் வழங்கும் ஏரோ ஸ்கொயர் பிரீமியம் பிளாட்ஸ் பரந்தூர் புதிய ஏர்போர்ட் அருகில். விட்டா பறந்துடுங்க. என் பாயிண்ட் நான் சொல்றேன். நம்ம வந்து அண்ணாமலைக்கு சொம்புன்னு சொல்லிட்டோம், நம்ம தூக்கி பிடிக்கணும்னு சொல்லிட்டோம். எனக்கு அண்ணாமலை மட்டும் பிஜேபி தலைமையா இருந்து அதிமுக பண்ணியிருந்தா அதிமுக பிஜேபி கூட்டணி தான் எதிர்கட்சி தலைவராக வந்திருக்கும். அண்ணாமலை மாதிரியான ஒரு லீடர் நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் நம்ம இன்டெரக்டா. அவங்க வந்தாருன்னா ஒட்டுமொத்த மற்ற கட்சிகளுக்கு அது டவுன்ஃபால் கண்டிப்பா இருக்கும். ஏன் ஒரு அமைதி கடைபிடிச்சுக்கிட்டே இருக்காரு? அரசியலை பொறுத்த வரைக்கும் அவசரத்தை விட நிதானம் ரொம்ப முக்கியம். ஸ்டாலினை திரு ரஜினி சந்திச்சாரு, நட்பு ரீதியா சந்திச்சாரு, அதுவும் தோல்விக்காக உடனே சந்திச்சிருக்காங்க. டைம்ல வந்து அந்த கூட்டணி பத்தின பேச்சுவார்த்தை கூட போல. அப்படி போய் பண்ணாருன்னா இப்போ ஸ்டாலின் ஆட்சி அமைக்க தானே உதவி இருக்கும். ஆனால் எடப்பாடியை சிஎம் ஆக்கிறதுக்கு இவர் உழைச்சாரு அப்படின்னா அப்போ எடப்பாடி போய் இவரை பார்த்துருக்கணும், இல்லை இவரை எடப்பாடி பார்த்துருக்கணும். இந்த திருமாவளவன் சிஎம் ஆக்கிறதா கடைசியில் இந்த கண்டிஷன்லாம் எப்படி ரஜினி ரியாக்ட் பண்ணுவார்? ரஜினிக்கு திருமாவளவனுக்கு என்ன கணக்கு? இது வாய்ப்பு இல்லை. இப்போ அவர் வந்து எல்லாத்துலையும் பட்டும்படாமல் போகிற ஆள் தான். அவருக்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது அதையே விட்டுட்டு போகிறவர் இன்னொருத்தர் ஆப்பர்ச்சுனிட்டியை கெடுக்கணும்னு நினைக்கிறாரா அப்படின்றதுக்குள்ள இல்லை. இது என்னன்னா இந்த அஜித் விஜய் ஃபேன்ஸ் பிரச்சனை, அந்த மாதிரி ரஜினி விஜய் ஃபேன்ஸ் பிரச்சனையாக தான் நான் பார்க்குறேன். அது யார் வேணால் பரப்பி விட்டுருக்கலாம், திமுகவே பரப்பி விட்டுருக்கலாம். ஏன்னா அவங்க மேலே இந்த பேர் வராமல் இருக்கிறதுக்கு ரஜினி மூலியமாக பிஜேபி மூலியமானு இவங்க மேலே அந்த பழித்துக்கு போகிறதுக்கு இவங்களே கூட அதை கலப்பி விடலாம். திருமாவளவன் ஆட்சி வந்திருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருந்திருக்கலாம், என்னுடைய பாயிண்ட்டு. ஆனால் எடப்பாடி ஒத்துருக்க மாட்டார்ன்றதான் நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். ஏன்னா அவர் ரைட்டுடைய ஓட்டை தான் விஜய் அவர்கள் வாங்கியிருக்காருன்றது தான் என்னுடைய கருத்து. நான் ஆழமாக பதிவு பண்ணுறேன். இதில் என்னுடைய மாற்றத்துக்கு எனக்கு எங்கேயுமே இல்லை. ஆனால் அவங்க ஃபோக்கஸ் எல்லாமே லெஃப்டில் தான் இருக்கு. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து உங்கள் சிக்கவோடு பேசவிருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் தேவா. சார், நடிகர் ரஜினிகாந்த் சுற்றி ஒரு பல விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. அவருக்கு எதிராக பல விமர்சனங்கள் வந்து சமூக வலைதளத்தில் வந்து வைக்கப்பட்டுச்சு. என்னன்னா விஜய்க்கு எதிராக அவர் வந்து ஒரு சில விஷயங்களை பண்ணார்ன்ற மாதிரி விமர்சனம் வந்துச்சு. நம்மளும் பேசியிருந்தோம். அதை பற்றி ஒரு விளக்கத்தை வந்து ப்ரெஸ் மீட்டில் நேற்று ஒன்று கொடுத்துருந்தார் சார். நீங்களும் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய கருத்து என்ன சார்? அது இல்லை, எனக்கு இந்த விளக்கம் வந்து ரஜினி சரியான நேரத்தில் பண்ணதான் நான் பார்க்குறேன். ஒன்று, இப்போ நமக்கு கூட கண்டென்ட் எப்படி வந்ததுன்னா சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி எல்லாரும் ஸ்ப்ரெட் பண்ண விஷயங்களை வச்சு நம்ம ஒரு ஜென்ரலாக பேசணும். அவர் இப்படி பண்ணியிருந்தால் அது தவறு அப்படி தான் நம்ம கொண்டு போயிருந்தோம். ஆத்தென்டிக்கான இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கலன்றதை நம்மளும் சொல்லியிருந்தோம். இப்போ வரைக்கும் அது ப்ரூவன் இல்லை. டேட்டா எங்கேயுமே யாருமே இப்படி நடத்ததா? ஸ்டாலினை திரு ரஜினி சந்திச்சாரு, நட்பு ரீதியா சந்திச்சாரு. அதுவும் தோல்விக்காக உடனே சந்திச்சது தான். அதுக்காக கூட்டணி அந்த டைம்ல வந்து அந்த கூட்டணி பத்தின பேச்சுவார்த்தை கூட போல ரியாலிட்டி. ஓகேவா? அப்போ அவர் சந்திச்சாரு அப்படின்றது தான் ஆச்சு. அப்படி போய் பண்ணாருன்னா இப்போ ஸ்டாலின் ஆட்சி அமைக்க தானே உதவி இருக்கும் ரியாலிட்டி. ஆனால் எடப்பாடியை சிஎம் ஆக்கிறதுக்கு இவர் உழைச்சாரு அப்படின்னா அப்போ எடப்பாடி போய் இவரை பார்த்துருக்கணும், இல்லை இவரை எடப்பாடி பார்த்துட்டு அந்த இது வந்து மிஸ் அவுட் ஆகுது. இங்கே அப்படி ஒன்று நடக்கலை. ஓகேவா? அதே மாதிரி நடுவில் திருமாவளவனும் சிஎம் ஆக்கிறதா கடைசியில் கண்டிஷன். இந்த கண்டிஷன்லாம் எப்படி ரஜினி ரியாக்ட் பண்ணுவார்? ரஜினிக்கு திருமாவளவனுக்கு என்ன புரியுதா? இது வாய்ப்பு இல்லை. இப்போ நீங்கள் நேற்று இவர் திருமாவளவன் கூட பேட்டி கொடுத்தார். அதில் இந்த மாதிரியான ஒருத்தர் பேசினதாவோ இப்படி நடந்த ரஜினி பற்றி எதுவுமே அங்கே அந்த இன்டர்வியூவில் கிடையாது. அப்போது ரஜினி அவர் சொல்கிறத இந்த இடத்துல நம்ம நம்ப வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கும். அது ட்ரூ ஃபேக்டராக தான் இருக்கும். சார், ஜென்ரலாக நம்ம கூட அன்றைக்கி சொன்னோம், இந்த ஏஜில் இது தேவையில்லாத விஷயங்கள் இப்படி உண்மைன்ற பட்சத்தில் அப்படின்னு நம்ம சொன்னோம். அவர் அப்படி தான் இருந்திருக்காருன்றது தான். ஏன்னா நம்ம பார்த்த வரைக்கும் அவர் வந்து எல்லாத்துலையும் பட்டும்படாமல் போகிற ஆள் தான். சரி, அவருக்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது அதையே விட்டுட்டு போகிறவர் இன்னொருத்தர் ஆப்பர்ச்சுனிட்டியை கெடுக்கணும்னு நினைக்கிறாரா அப்படின்றதுக்குள்ள இல்லை. இது என்னன்னா இந்த அஜித் விஜய் ஃபேன்ஸ் பிரச்சனை, அந்த மாதிரி ரஜினி விஜய் ஃபேன்ஸ் பிரச்சனையாக தான் நான் பார்க்குறேன். இப்படி தான் போகுதுன்னு. இதுக்கப்புறமா அவரை போய் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இவங்க இழுத்து விட்டு பண்றதை அவாய்ட் பண்ணலான்றது தான் என் பாயிண்ட். நீங்க வந்து 2 நாள் முன்னாடி கூட சொல்லியிருந்தீங்க,
விஜய் ரசிகர்கள், அதாவது இப்ப இருக்கிறத விட ரசிகர்கள் வந்து கொஞ்சம் அந்த கண்ணியத்தை கடைபிடிக்கணும் சமூக வலைதளத்துலன்னு ஆமா, சொல்லிட்டீங்க. நம்ம அதுல இது அடங்குதா? எல்லாமே அதுல வரும். பட் நமக்கு இன்னும் இவங்க தான் அதை பண்ணாங்க அப்படின்ற விஷயம் நமக்கு ஷுவர்ட்டியா தெரியல. அது யார் வேணா பரப்பி விட்டுருக்கலாம், திமுகவே பரப்பி விட்டுருக்கலாம். ஏன்னா அவங்க மேல இந்த பேர் வராம இருக்கிறதுக்கு ரஜினி மூலியமா பிஜேபி மூலியமான்னு இவங்க மேல அந்த பழி தூக்கி போறதுக்கு இவங்களே கூட அதை கிளப்பி விடலாம். இப்படியும் நடந்திருக்கலாம். இது நம்ம வந்து விஜய் ரசிகர்கள் தொண்டர்கள்னு சொல்லிட்டு அப்படியுமே நான் போக விருப்பப்படல. பட் இது நடக்கலைன்றது ரியாலிட்டி. நான் இன்னொன்று சொல்றேன், பிஜேபி இந்த இடத்துல எங்கேயுமே ப்ளே பண்ணல. அதிமுக பிரியறதுக்கும் ப்ளே பண்ணல, அதிமுக சேரத்துக்கு ப்ளே பண்ணல, டிவிக்கு ஆட்சி அமைக்க. அவங்க மெஜாரிட்டியான விஷயத்த கன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. இப்போ உங்களுக்கு மெஜாரிட்டின்னு நீங்கள் பேப்பரில் காமிச்சு ப்ரூவ் பண்ணதுக்கு ஒரே காரணம் கவர்னர் தான். நீங்கள் அப்படியே ஆட்சி அமைச்சிருந்தீங்கன்னா இங்கேருந்து 5 பேர் அங்கேருந்து 5 பேர் இங்கேருந்து எது வேணால் நடந்துருக்கிறது கூட வாய்ப்பு இருந்தது. ஸோ ஒரு ப்ரூவ் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஸ்டேபிள் கவர்மெண்ட்ன்ற நம்பிக்கை எல்லாருக்கும் வந்துடவே தான் நீங்கள் சி வி சண்முகம் வேலுமணி எப்போ வெளியே வராரு? இவர் வந்து ஷார்ட்டாக இவர் தான் சிஎம்ன்ற இது 117 18 சீட்டு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் இவங்களுடைய ஆதரவே வந்தது. அதுக்கு முன்னாடி வரல. ஸோ அப்போ அவங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க டைவர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. யாரு? எடப்பாடி. இல்லை நம்ம ஆட்சி அமைச்சிரும், இல்லை திருமாவளவன் ஆட்சி நம்ம துணை முதல்ல இந்த திருமாவளவன் ஆட்சி வந்திருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருந்திருக்கலாம், என்னுடைய பாயிண்ட்டு. ஆனால் எடப்பாடி ஒத்துருக்க மாட்டார்ன்றதான் நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். ஏன்னா அவர் சாவு வீடாக இருந்தாலும் அவர் பேரில் தான் மாலை போடணும், கல்யாண வீடாக இருந்தாலும் அவர் தான் மாலை போட்டார். அதான் சி வி சண்முகம் குறிப்பிட்டிருந்தாரு, திருமாவளவன் முதல்வரா வந்துச்சு சான்ஸ், இவர் தான் தட்டி பறிச்சிட்டாரு. அப்போ கூட இவங்க ஒரு அமைச்சராக இருக்கலாம், அந்த ஆசை இருந்திருக்கும்ல. அமைச்சர் இல்லைப்பா, நீ அமைச்சர்ன்றது 2வது விஷயம். அதிமுக 5 வருஷம் லைவ்ல இருக்கும், உயிரோட இருக்கும். அடுத்த 5-6 வருஷம் நீங்க பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் இன்னொன்னு சொல்றேன், இன்னைக்கு எடுத்துக்கோங்க, டிவிகேல நம்ம கருத்து நம்ம ஒன்று சொல்லியிருக்கோம். சில பேர் அது மாற்றி கூட சொல்லலாம். நம்ம ரைட்டுடைய ஓட்டை தான் விஜய் அவர்கள் வாங்கியிருக்காருன்றது தான் என்னுடைய கருத்து. நான் ஆழமாக பதிவு பண்ணுறேன். இதில் என்னுடைய மாற்றத்துக்கு எனக்கு எங்கேயுமே இல்லை. ஆனால் அவங்க ஃபோக்கஸ் எல்லாமே லெஃப்டில் தான் இருக்குது. ஓகேவா? அப்போது இவங்களுடைய வளர்ச்சி வந்து திமுக வீழ்ச்சியாக இருக்கும், அதிமுக வீழ்ச்சி இருக்காது. இப்படி எடுத்துக்கோங்க. ஏன் இருக்காதுன்னா தலைவர் இங்கே இல்லை, அதனால வீழ்ச்சி கண்டிப்பாக இருக்குது. அதிமுகவுக்கு ஒரு சிறந்த தலைவர் இல்லை, அதனால வீழ்ச்சி ஆகுது. இதுவும் நடக்கும், அதுவும் நடக்கும். ஆனால் அதிமுகவுக்கு ஒரு ரைட் ஃப்ரண்ட் லீடர் லைக் அஜித் நீங்கள் சொல்கிறதோ, ரஜினி சொல்கிறதோ, அண்ணாமலை சொல்கிறதோ, நான் அண்ணாமலை தான் நான் ட்ரஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் யார் வேணால் நம்ம பிஜேபி சார்புன்னு கூட சொல்லிக்கிட்டோம், அது பிரச்சனை இல்லை. எனக்கு ஒரு ஃப்ரெஷ் அண்டு எனர்ஜெட்டிக் லீடர் தேவை. அதில் நான் வந்து விஜய் அவரையும் பார்க்குறேன், அண்ணாமலை அவரையும் பார்க்குறேன். இவங்க 2 பேருமே தமிழ்நாட்டு பாலிடிக்ஸில் இருந்தால் குரோத்துக்கான ப்ராசஸ் நல்லா இருக்கும்னு. இப்போ நாளைக்கு எனக்கு அண்ணாமலை சார் வந்து விஜய் இந்த இடத்துல இது தவறு செய்தான்னு சொன்னால் நான் நம்புவேன், கண்ண முடியும். வேறு யார் சொன்னாலும் நாம நம்ப மாட்டேன். எனக்கு என் மைண்ட் செட் அப்படி தான். அந்த மாதிரி மக்களுக்குமே ஒரு விஷயம் சரி தவறுன்னு சொல்கிறத யார் பிரிச்சு, இப்போ இவர் அவரை பேசும்போதும் சரி தவறுன்ற பேச்சு இல்லை, அண்ணாமலை சொன்னாதான் நீங்கள் நம்புவீங்களா? வேற தலைவர்கள் யாருமே அந்த அறிவு இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க அரசியல் இல்லை, அவங்களுக்கு இல்லை. இப்போ நான் அறிவு இல்லைன்னு சொல்கிறத விட அவங்களுடைய இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆட்சி அமைச்ச கொஞ்சம் நேரத்தை டாஸ்மாக் கடையிலேருந்து வீடியோ போடுறோன்றோம். அது எதனுடைய பிரதிபலிப்பு? நீங்கள் அரசியல் ஆக்குறாங்களே, நம்ம அந்த அரசியல். இப்போ இதே அண்ணாமலை இந்த இடத்துல இருந்தால் நீங்கள் 6 மாதம் கம்னு இருங்க, அவங்க என்ன பண்ணணும் நம்ம அதுக்கப்புறம் தான் பார்க்கணுன்றதுக்குள்ளே தான் வருவார். நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் சொல்கிறேன். ஸ்டாலின் அதான் சொல்லியிருக்காரு. இல்லையப்பா, தொண்டர்கள் அப்படி நடக்கலையே. என் பாயிண்ட் நான் சொல்கிறேன். நம்ம வந்து அண்ணாமலைக்கு சொம்புன்னு சொல்லிட்டோம், நம்ம தூக்கி பிடிக்கணும்னு சொல்லிட்டோம். எனக்கு எனர்ஜெட்டிக் அண்ட் யங் லீடர்ஸ் தேவை. அது யார் கூப்பிட்டு வந்து எதை பண்ணாலும் நாளைக்கு அந்த இடத்துல வேற யாரோ ஒருத்தர் வரனால இன்னைக்கு நான் கண்குடியில் பார்த்தேன். இன்னைக்கு எல்லாரும் நான் சொன்னதை ஒத்துக்கிறாங்க. அண்ணாமலை மட்டும் பிஜேபி தலைமையாக இருந்து அதிமுக பண்ணியிருந்தா அதிமுக பிஜேபி கூட்டணி தான் எதிர்கட்சி தலைவராக வந்திருக்கும், திமுக கூட்டணி 3வது இடத்துக்கு போயிருக்கும். இது அப்படியே மாறி இருக்கணும். நான் ஜெயிச்சிருப்பான்னு கூட சொல்லலை, எப்படி ஜெயிச்சிருப்பாங்க கூட சொல்லலை. விஜய் அவருக்கு போன ஓட்டு 35ல் 5% கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக நின்று இருக்கும், இந்த பக்கம் நின்று இருக்கும். ஸோ அது அட்வான்டேஜ் டு ஏடிஎம்கே அலைன்ஸுன்னு போயிருக்கும். ஓகேவா? அந்த 5% குறைஞ்சிச்சுன்னா குறைஞ்சிரும்னு நினைக்காத. அந்த 5% லெஃப்ட்லேருந்து கூட விஜய்க்கு வந்திருக்கும். திருப்பி அதே 35க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறேன், இது அரித்மெட்டிக். இது இங்கே கழிச்சா இங்கே ப்ளஸ், இங்கே கழிச்சா இங்கே ப்ளஸ், இங்கே டேலி ஆகுது, அவ்வளோதான். சரி, இதுதான் நான் சொல்கிறது. இன்றைக்கி 47 அதிமுக, 59 திமுக. அண்ணாமலை இருந்தால் அப்போ அங்கே எடப்பாடி பண்ண வேலை என்ன? தான் சுயலாபத்துக்காக, தன்னுடைய எதிர்காலத்துக்காக அண்ணாமலையை பலி கேட்டார், பிஜேபி கொடுத்தது. இதுதான் நடந்தது. ஸோ இதனால் அந்த கூட்டணியுடைய இதுவே
முடிஞ்சு போச்சு. அதே அது நடந்த உடனேயே பிஜேபி தலைவர்கள் யாரும் தமிழ்நாட்டை ஃபோக்கஸே பார்க்கல. அவங்க ஆட்சி அமைக்க வேண்டிய இடத்த ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ரியாலிட்டி. இதுக்கப்புறம் இங்கே நடக்கிறது என்ன? நல்ல அரசியல் வரணும், அவ்வளோதான். நானே கவர்னருடைய அந்த இந்த டைமிங்கை வந்து விமர்சிச்சிருக்கேன். இது சரியில்லை, இது இருக்கு. ஏன்னா நம்ம ஏற்கனவே நடந்த பாஸ்ட்டை வச்சு பேசணும். எனக்கு அதுக்கப்புறம் வந்து ஆத்தென்டிக்கான இன்ஃபர்மேஷனில் கவர்னர் சைட்லேருந்து ஆன பெரிய நெகட்டிவிட்டி இவர் ஆட்சி அமைக்காமல் தடுக்கணுன்றது கிடையாது. அவங்க போய் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்கணும்னு அவங்க நினைக்கல. அவங்களுடைய ஒரே கொள்கை திமுக ஒழிக்கணும். அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கக்கூடாது, திமுகவுக்கு அதுதான் அவங்க ப்ரெஷராக கொடுத்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, காங்கிரஸ் தானா வெளியே வந்துச்சு. அது அந்த ப்ரெஷரை தூக்கி டிவிகே மேலே தள்ளிட்டாங்க. இப்போ திமுக ஃப்ரீ ஆயிடுச்சு. இன்னைக்கு திருமாவளவன் கம்யூனிஸ்ட் எல்லாமே வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறாங்க, இன்னும் கூட்டணிக்குள்ள வரல. நாளைக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இங்க கிடைக்கும். இவங்களும் இப்ப கூட்டாட்சிக்கு வருவாங்களா அடுத்த தேர்தலில்? திருமாவளவன் முதல்வர் திமுக கூட வருவாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? ஆனா நான் சொல்றேன், திருமாவளவன் அவருடைய ஓட்டு விஜய்க்கு மாறி பல காலங்கள் ஆயிடுச்சுன்றத நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். ப்ரூவ் ஆயிடுச்சு. நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம். இது திருப்பி மாறுமான்றது இல்லை. திருப்பி வந்தாலும் யங் லீடர் யார் வராங்களோ, எனர்ஜெட்டிக் பீப்புள் அங்கே தான் ஃபார்வர்ட் ஆவாங்க, இங்கே ஆக மாட்டாங்க. சார் இன்னொரு விஷயம் நம்ம பேசி ஆகணும் சார். என்னன்னா, இதே நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். இனி வர காலங்கள்லாம் வந்து பழைய அரசியல், புழுத்து போன அரசியல்லாம் எடுபடாது, இப்பெல்லாம் ஜென்சிகிஸ் எல்லாமே கவனிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த ஸ்டாலின் அவரும் குறிப்பிட்டு பேசியிருக்காரு. திமுகவினர் இனிமேல் அந்த ஜென்சி பாலிடிக்ஸை கையில் எடுங்க, சோசியல் மீடியாவில் பேசுங்க அப்படின்னு வந்து ஒரு குறிப்பிட்டு பேசியிருக்காரு சார். இது வந்து முக்கியத்துவமாக பார்க்கப்படுது. இது வந்து இதனுடைய பிரதிபலிப்பான வீடியோவும் நான் ஒன்று பார்த்தேன். காரைக்குடியுடைய ஒரு நிர்வாகி, திமுக நிர்வாகி தான் நினைக்கிறேன், திரு கண்ணன் யாரோ ஒருத்தர், அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தார். டிகே பிரபு வந்து ஒரு மீடியாவில் பேசுனது எலெக்ஷன் முன்னாடி, ஒரு கிராமத்தில் உப்பு தண்ணி தான் குடிக்கிறோம், தண்ணியே இல்லை அப்படின்னு போட்டு அது ஒரு பிஜிஎம் பேக்ரவுண்ட்லாம் போட்டு கொடுத்தாங்க. ஆனால் நிதர்சனம் என்னன்றதை அவர் ஒரு 3 நிமிஷம் வீடியோ விளக்குறாரு. ஸோ அங்கே என்னென்னலாம் உதவி பண்ணியிருக்காங்க, என்ன டெவலப் ஆகிருக்கு, வாட்டர் சோர்ஸு முடிச்சுட்டு அந்த பர்சன் வந்து ஒரு ஓப்பன் சேலஞ்ச் கேட்குறாரு. நீங்கள் வாங்க, நம்ம எல்லா கிராமத்துக்கும் போனீங்க, எந்த கிராமம் சொல்கிறீங்களோன்றதையும் பார்த்துடலாம். மொத்தம் இருக்க 150 கிராமத்தை ஏதோ அவர் பதிவு பண்ணுறாரு. எல்லா கிராமத்துக்கும் போவோம், நீங்கள் சொன்ன மாதிரி தண்ணி பஞ்சம் எங்கே இருக்குது, தண்ணி இல்லைன்றது எங்கே நீங்கள் காட்டுங்கன்ற ஒரு இதை கொண்டு வர்றாரு. இதுதான் ஆர்கானிக்கான விஷயம், எத்திக்கான விஷயம். ஸோ இதை மாதிரி சப்போஸ் திமுக தொண்டர்கள் எடுத்தாங்கன்னா அவங்க அப்பர் ஹேண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் திருப்பி ஒரு லீடர், நான் அண்ணாமலை மாதிரியான ஒரு லீடர் நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் நம்ம இன்டெரக்டாக, அவங்க வந்தாருன்னா அது இவங்களுக்கும் ஒரு டவுன்ஃபால் இருக்கும். ஒட்டுமொத்த மற்ற கட்சிகளுக்கு அது டவுன்ஃபால் கண்டிப்பாக இருக்கும். ஏன் ஒரு அமைதி கடைபிடிச்சிக்கிட்டே இருக்காரு இப்போ வரைக்கும் அண்ணாமலை? எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்து அரசியலை பொறுத்த வரைக்கும் அவசரத்தை விட நிதானம் ரொம்ப முக்கியம். பொறுமை, விவேகமும் பொறுமையும் ரொம்ப முக்கியம். சரியான நேரத்தில் சரியாக கால வேண்டிய விஷயத்தை தான் பண்ணணும். அது நான் திரு அண்ணாமலை அவர்கிட்ட இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது பொறுமையாக அந்த ஒரு ஃப்ளோவில் எல்லாமே வரும்போது சில வார்த்தைகள் விட்டுருக்கலாம். ஆனால் அவர் சொன்னதில் தவறு இல்லை, அந்த ஸ்டாண்ட்லேருந்து அவர் பேக் அவுட் ஆகலை, எதுவுமே பண்ணலை. ஸோ அந்த விஷயத்தையுமே நான் பாராட்டுறேன். எடப்பாடிலாம் நீங்கள் தவிர்த்து போன அந்த கண்டென்ட் அவர் பேசுனதுனால தான் எடப்பாடிக்கு ஐயா அம்மாவை பேசுனாங்கல்ல, அண்ணாவை பேசுனாங்கன்ற பஞ்சாயத்துலாம் கிடையாது. அவருக்கு அவர் பாதிப்பாக இருப்பார், அதுக்காக அவரை என்ன பண்ணணும்னு நினச்சி பண்ணாங்க. பிஜேபி அவசரப்பட்ட இவங்க பேச்சை கேட்டு இந்த விஷயத்தை செயல்படும். இது ஒரு சைடு பண்ணால் கூட இப்போ வந்து சிவி சண்முகம் தரப்பு, எஸ்பி வேலுமணி தரப்புல என்ன பண்ணுறாங்கன்னா பொதுக்குழு கூட்டணுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை கையில் எடுத்துருக்காங்க. எடப்பாடி அதையும் சாதுரியமாக நம்ம கையை எடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி பிளான்லேயே அவரும் இருக்காங்க சார். என்ன சார் நடக்கும்? பொதுக்குழு இது கூட்டத்துக்கு கையெழுத்து போடாதீங்கன்னு இவர் டீம் இந்த பக்கம் பிரச்சாரம் பண்ணுறாங்க, அவங்க கையெழுத்து வாங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஸ் பர் டேட்டா 1600 + 700 வந்து வேலுமணி கண்ட்ரோலில் தான் இருக்கிறதா. நான் 2 பங்கு இருந்தால் போதுமா? அந்த இதில் வந்து அவங்க ஆல்மோஸ்ட் கண்ட்ரோலில் இருக்க மாதிரி தான் இருக்குது. அது இவங்களை கூட்டுறதுக்கான எல்லாமே கெப்பாசிட்டி ஆயிடுச்சுன்னா இங்கே இருக்க எம்எல்ஏக்கள் இங்கே வந்துடுவாங்க. நீ கூட்டவே கூட வேண்டாம். அது வேற. ஆமாம், கூட்டுறதுக்கான வாய்ப்பு இங்கே வருதுன்னு தெரிஞ்சிச்சுனாலே இந்த 22 பேர் இங்கேருந்து அங்கே போயிடுவாங்க. ஒரு 5 பேர் 10 பேர் இருப்பாங்க. எப்படி டிடிவிக்கு இருந்தாங்க, அப்போ இன்னொருத்தருக்கு இருந்தாங்க, இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஓஎஸ் மணியன் மாதிரியான ஆட்கள்லாம் வந்து இன்னும் திவாகர் அவருடைய ஃபாலோப்பில் இருக்கார், ஆதரவாளர். அதனால் அங்கேருந்து வர இன்ஸ்ட்ரக்ட் தான். ஏற்கனவே அவர் சொல்லி அங்கே இருந்து தான் டிடிவியே
எமர்ஜ் பண்ணாமல் தடுத்து தான் கடைசியில் இவங்களுக்கே பவர் இல்லாமல் போச்சு. சசிகலா அவர்களே வெளியே விடாம அளவுக்கு இவர் பண்ணார். அதை அவர் புரிஞ்சுக்கணும். பட் திருப்பி எடப்பாடியை வந்து என்ன ஒரு காரணத்துக்காகவும் நான் திருந்திட்டேன் நல்லவன் ஆயிட்டேன்னு சொல்லி பண்ணா கூடமே நீங்கள் பண்ணக்கூடாதுன்றது தான். ஏன்னா பாம்பின் கால் பாம்பறியும், அவருடைய செயல் எண்ணம் மாறாது. அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணுன்றது தான் என்னுடைய இது. ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏ, திருச்செந்தூர் எம்எல்ஏ நேற்று அந்த நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் ரொம்ப கடுமையாக பேசியிருக்காரு சார். என்னன்னா, குளத்தூர் மக்கள்லாம் நீங்களாம் கேடுகட்ட மக்கள், உங்களாம் நன்றியே இல்லையா, சிங்கப்பூர் மாதிரி ஆக்கி வச்சிருந்தாரு குளத்தூரை அப்படின்ற மாதிரி ஏன் அப்படி ஒரு விமர்சனத்தை வச்சாருன்னு எனக்கு புரியல. இல்லை, அது ஆதங்கமும் இருக்கும். சரி, விமர்சனம் தவறு தான், அதில் எந்த மாற்றம் கிடையாது. கேடு கட்டவும் சொல்லலான்னு அவங்களுக்கான வெற்றி தோல்வியே நீங்கள் 60-70 ஆண்டு கட்சி எத்தனையோ தோல்வியை சந்திச்சிருக்கோம். ஓகேவா? அதை ஏற்றுக்க மனப்பான்மையும் உங்களுக்கு இருக்கணும். அவருக்கு இருக்கு, கீழே இருக்கிறவங்களுக்கு இல்லை. அது கீழே இருக்கிறவங்களுக்கு இல்லைன்றதை விட அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவர் தன்னுடைய இருப்பை காமிச்சிக்கிறாருன்னு தான் நான் பார்க்குறேன். புரியுதா? நம்ம அண்ணன் சேகர் பாபு வண்டி பின்னாடி அழுதுகிட்டே வர மாதிரி ஒரு இருப்பை காமிச்சாரு. அந்த மாதிரி இவர் நானும் இருக்கிறேன் அப்படின்னு இவர் இருப்பேன். ஏன்னா இப்போ தலைமையெல்லாம் கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்குது. துரைமுருகனை கொஞ்சம் ரிலீஃப் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி முக்கியமான சில பதவிகள்லாம் ரிலீஃப் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த பதவியில் யாருக்கெல்லாம் சீட்டு போடலாம், துண்டு போடலான்ற வேலையாக தான் இவங்க பண்ணுவாங்க. இதில் எந்த ஒரு நல்லெண்ணமோ ஐயோ இவர் அப்படின்றதெல்லாம் இல்லை. பட் அவர் இது உண்மையாக பேசும் பட்சத்தில் அது ஒரு ஆதங்கமான பேச்சாக நம்ம பார்க்கலாம். அதை தவிர வேறு எதுவும் இல்லை. சரி, நான் இப்போ சொல்கிறேன், கொளத்தூரில் திரு ஸ்டாலின் தோல்வி பெற்றது வந்து தவிர்த்திருக்க வேண்டிய விஷயம். அந்த ஓட்டர்ஸுமே தவிர்த்திருக்கணும். அந்த இடத்துல ஆதவர்ஜனா மாதிரியானவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. இவரை பிரச்சாரம் பண்ண விடாமல் தடுத்தாங்க, அந்த தொகுதிக்கு போக விடாமல் படுத்தாங்க, அதனால் திரும்பி போயிட்டாருன்ற ஒரு சிம்பத்தி ஃபேக்டர் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அந்த கரூர் மாதிரியே திருப்பி வேவ் வந்தது, அந்த மாதிரி வந்ததுன்னு ஒரு இம்பேக்ட் ஆச்சுல, அந்த இம்பேக்டை வந்து அங்கே ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, பாசிட்டிவ் ஆகிடுச்சு. அதுதான் நான் நினைக்கிறேன். கேரளா முதலமைச்சராக அந்த சிஎம் எலெக்ட் விடி சதீசன் வந்து இன்னைக்கு பதவி ஏற்கிறாரு. அந்த பதவியேற்பு விழாவில் திரு விஜய் அவர்கள் போகிறதா இருந்துச்சு, லாஸ்ட் மினிட்ல கேன்சல் ஆயிருக்காங்க சார். இது எப்படி எடுத்துக்கலாம்? நம்ம இதை பனிச்சூழல்னு எடுத்துக்கலாமா? தெரியல, என்னன்றதை நம்ம சோர்ஸ் தெரிஞ்சோடனே நம்ம பார்க்கலாம். பட் கூப்பிட்டுருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்பவுமே இந்த கூட்டணி அப்படின்னு மேபி இங்கே இருக்கிற விஷயங்கள் இங்கே ஸ்டெபிள் ஆகாமல் அது இன்னும் போய் காங்கிரஸ் இன்னும் அந்த இடத்துல போய் கொஞ்சம் கொலாவ ஆரம்பித்தா அது நமக்கு ஆபத்துன்னு யாராவது சொல்லியிருக்கலாம். இப்போதைக்கு அலைன்ஸு மெஜாரிட்டி அதுக்காக தான் நம்ம கூட்டணி வச்சுருக்கோன்ற மாதிரி கூட காமிச்சிக்கலாம், நம்புவாங்க. பட் அதை வந்து இன்னும் அங்கெல்லாம் போயிட்டு வந்தால் அது இன்னும் வந்து இது இருக்கும். இன்னொன்று, வேணுகோபால் தான் அங்கே சிஎம் கேண்டிடேட்டாக பிளானில் இருந்தார். அதனால தான் விஜயை புஷ் பண்ணிகிட்டே இருந்தார். இப்போ அவர் இல்லைன்னும் போது அவர் சைட்லேருந்து கூட ஏதாவது சொல்லியிருக்கலாம். இதில் ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு, எல்லாம் பாலிடிக்ஸ் தான். அவங்க அரசியல் சுயலாபத்துக்காக மட்டுமே நடத்தப்படுவது. அதில் என்ன பொதுநலன்னா, சுயலாபத்துக்கு என்னுடைய சுயலாபத்துக்கு நான் பண்ணும்போது ஏதோ ஒரு நன்மை நடந்தால் அது பொதுநலமாக கருதப்படுது, அவ்வளோதான். இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் அவர் வந்து பிரதமர் மோடியோ பிரசிடென்ட் முர்முவையோ அவங்க போய் பார்க்காத முன்னாடி இந்த மாதிரி பதவியேற்பு விழாவில் பங்கேற்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். 3வது வாரம் நம்ம சொன்ன மாதிரி இருக்கு. இந்த வாரம் அவருடைய பிரயாணங்களுக்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கு, போயிடுவார். ஆனால் அதையும் இதையும் கம்பேர் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அங்கே இப்போ மோடிக்கிட்ட இப்போ அவர் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பில் இருக்கார். அவர் இங்கே இருந்தால் தான் போக முடியும். அவர் கண்டினியூ ஷெட்யூல் இருக்குது. அவங்க ஒரு அப்பாயின்மெண்ட் டேட் கொடுத்துருப்பாங்க, அது கன்ஃபார்ம் ஆகிறதுனால அதுக்கு முன்னாடி நேரத்தில் இங்கே போகக்கூடாது அங்கே வரக்கூடாதுன்னு அவங்க சொல்லியிருக்க வாய்ப்பில்லை. அப்படி ஒரு மித்து கிரியேட் ஆக வாய்ப்பில்லை. என்னுடைய இது காங்கிரஸோட இன்டர்னல் பாலிடிக்ஸ் இருக்கும். ஏன்னா நீ அவர் பார்த்தனா சால்வை கூட செல்வத்தை போடாமல் நம்ம வாங்கி போடலான்றது கையை நீட்டிட்டு இருந்தவர் தான். ஸோ அப்பேற்பட்டவர் தனக்கு அந்த இமேஜ் கிரியேட் பண்ணணும்னு அவர் நினைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். நான் இல்லாமல் நீங்கள் அங்கே இருக்க முடியாது, விஜயோட ஆதரவு எனக்கு தான், அந்த மாதிரி காட்டுறதுக்கான வாய்ப்பு அதிகம். நாளைக்கு முதலமைச்சரை மாற்றுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இவர் கிடைச்சா இவரை வச்சு அவர் ஒரு ப்ளே பண்ணலாம். அந்த ப்ளேயை வந்து அவருக்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதனால இதை அவாய்ட் பண்ணப்பட்டிருக்கலாம். சார், நம்ம 2 நாள் முன்னாடியே வந்து அந்த அமைச்சர் யாரெல்லாம் அந்த இலாக்கா ஒதுக்கப்பட்டுச்சுல, ஆனால் அதில் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், நகராட்சி நிர்வாகத்தை அவர் கையில் வச்சிருக்காரு. மொத்த நிர்வாகமே வச்சுருக்காங்க. நம்ம இப்போ ஷேர் பண்ண எல்லாரும் என்ன அவரே எல்லாமே வச்சுக்கலாமான்னு நினைக்கிறாரா அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்டு எனக்கே வந்து பர்சனலாக பிங் பண்ணாங்க. பட் அது கிடையாது. இது என்ன பிரச்சனைன்னா, 10 பேருக்கு மட்டும்தான் அமைச்சர். அதிலே சில பேருக்கு 2-3 துறையெல்லாம் இருக்குது. ஸோ அதுவும் பிரிக்கப்படும்.
நீங்கள் அப்படி நினைக்க வேண்டாம், ஓகேவா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறைன்ற மாதிரி கூட மாறலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் உள்ளே வரும்போது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது அதிமுக எம்எல்ஏக்கள் வந்தால் என்ன ஆதரவு கொடுத்தா அவங்களுக்கு எத்தனை இது இன்னும் காங்கிரஸுக்கு அறிவிச்சாங்களே தவிர இன்னும் கொடுக்கல, இதெல்லாம் என்னென்ன துறை இதெல்லாமே பிரிக்க வேண்டியது. அதில் முதலமைச்சர்கிட்ட இருந்துச்சுன்னா அவர் கொடுக்கறது ஈஸியாக இருக்கும், ஓகேவா? இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து வாங்கிட்டோன்னா கொடுத்து வாங்கிட்டாங்கன்ற பேச்சு வரும். அதனால் அவர் மேக்சிமம் ஆஃப் துறைகள் அவர் கையில் இருக்கிற மாதிரி இருக்கே தவிர, பட் அது அவரே எல்லாத்தையும் வச்சுக்க மாட்டார், ஓகேவா? பிரிச்சிருவாங்க. அடுத்த ஒரு 33 அமைச்சர்களுக்கான வாய்ப்பு தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ நீ இது வரைக்கும் 10 தான், இன்னும் 23 அமைச்சர்கள் பதவி ஏற்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. இதில் என்னென்னா முக்கியமான 10 பேர் கொடுத்தே ஆன கண்டிஷனில் நம்ம முதல்ல பதிவு பண்ணி இவங்களுக்கு கொடுத்தது போக தான் மற்றவங்களுக்கு மற்ற 23 எனக்கு வரலன்னா கூட பரவாயில்லன்னு கூட அவர் நினச்சிருக்கலாம், புரியுதா? நான் உங்களுக்கே கொடுக்குறேன்னு கூட அவர் யோசிச்சிருக்கலாம். சரி, அதனால் அந்த இது இருக்குது. இப்போ இவங்க எல்லாருக்கும் கொடுக்கறது போக பேலன்ஸை வந்து அவர் ஆட்களோட உள்ளே கொடுத்துக்கலாம். அதுதான் அவருடைய பிளானாக இருக்கும். இதில் பெரிய சிக்கல்லாம் எதுவும். ஓகே சார், நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றி.